Welcome to Shubha's World. இது New York City vlog day 2. இதில் நம்ம World Trade Center, Oculus, 9/11 Memorial, The Vessel இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது என்னோட Facebook and Instagram IDs. Do check it out. இது day 2 மார்னிங் நாங்கள் சப்வே எடுத்து World Trade Center அப்படின்ற ஸ்டாப்பில் இறங்கணும். இது புதுசாக ரெனோவேட் பண்ணப்பட்ட வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட சப்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லை, இது அது ஆக்யூலஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப பாப்புலரான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் கம் ஷாப்பிங் சென்டர். அந்த சப்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே நம்ம இந்த கிராண்ட் ஹாலுக்கு வந்துடுறோம். இதுதான் அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி ஆக்யூலஸ். இந்த ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணும்போது பேசிக்காக ஒரு குழந்தையோட விரிஞ்ச கைகள்லேருந்து ஒரு புறா, ஒரு டவ் பறந்து போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் தான் அந்த ஆர்கிடெக்ட் இதை டிசைன் பண்ணாங்களாம். 9/11 அட்டாக்கு அப்புறமா இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஸ்டேஷன் எல்லாம் ரெனோவேட் பண்ணும்போது இது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் கம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும்போது இது புது டூரிஸ்ட்ஸ் ப்ளஸ் லோக்கலாக ட்ராவல் பண்ணுறவங்களும் வரக்கூடிய இடமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐடியா. இங்கேருந்து நியூ ஜெர்சிக்கு ட்ரெயின் இருக்குது. இந்த ஆக்யூலஸில் நிறையா ஹை அண்ட் ஷாப்ஸ், கிட்டத்தட்ட 10 சப்வே லைன்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து நிறையா டனல்ஸ் அண்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி. இந்த இன்டீரியர் ஏரியாவில் இவ்வளோ வெளிச்சம் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ரூஃபில் இருக்கக்கூடிய கிளாஸ் விண்டோஸ். அண்ட் இந்த விண்டோஸை எப்படி ஸ்பெசிஃபிக்காக ஆங்கிள் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா, எவ்ரி இயர் அந்த ஆனிவர்சரி 11th of September போது 10:28 AM சன் அது வழியாக டைரெக்டாக உள்ளே வர்ற மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டிசைன்னாலேயே இதோட காஸ்ட் டபுள் ஆச்சு, $4 billion ஆச்சு. அண்ட் நிறைய எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தது. டோட்டலாக ஒரு 12 years ஆச்சு இது கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஆக்யூலஸ்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே ஒரு டிவைன் ஃபீலிங் இருக்குது. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அதோட லைட் அப்படின்னு. எனக்கு பின்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பில்டிங் ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ரீபில்ட் பண்ணப்பட்ட வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட மெயின் பில்டிங் இதுதான். அண்ட் இதை ஃப்ரீடம் டவர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் இந்த டாலஸ்ட் பில்டிங் 94 stories ஹை. இதோ இந்த ஒயிட் கலர் ரிப்டு ஸ்ட்ரக்சர் இதில் தெரியுது இல்லையா, இது ஆக்யூலஸோட எக்ஸ்டர்னல் பார்ட். ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது ஆக்யூலஸோட ஸ்ட்ரக்சர் இதோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஆக்யூலஸ் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட் அண்ட் அதுக்கு மீனிங் கண்ணு, ஐ. ஓகே, ஸோ நம்ம தரையில் படுத்து ஸ்கையை பார்த்தோம்னா நம்மளோட கண்ணு திறந்துருக்கும் போது எப்படி இருக்குமோ அது மாதிரி இதோ இதில் பாருங்கள், அந்த மாதிரி தானே இருக்குது. அதனால தான் இது பேர் ஆக்யூலஸ். ஸோ அந்த கிளாஸ் கண்ணோட லென்ஸ் அண்ட் அந்த ஒயிட் பார்ட்ஸ் ரெண்டும் கண்ணோட எமைகள். இதோட ஆர்கிடெக்சர் ரொம்ப யூனிக்காகவே இருக்குது. இது 9/11 மெமோரியலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது, ரைட் அக்ராஸ். இதோ இப்போ நம்ம 9/11 மெமோரியலோட ஒரு பூலில் இருக்கோம். இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நேம்ஸ் எல்லாம் விக்டிம்ஸோடது. அந்த September 11, 2001 அன்னைக்கு ட்வின் டவர்ஸ் அட்டாக்ல இறந்து போனவங்க மட்டும் ஒரு 2983 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ட்வின் டவர்ஸ் இருந்த எக்ஸாக்ட் ஸ்பேஸில் இந்த கிரவுண்ட் ஜீரோவில் இந்த மாதிரி ஒரு பூல் மாதிரி க்ரியேட் பண்ணி மெமோரியல் செட் பண்ணியிருக்காங்க. அந்த விக்டிம்ஸோட பர்த்டேஸ் அன்னைக்கு அவங்க நேமில் இந்த மாதிரி ரோசஸ் பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃப்ளாக்ஸ்க்கு அர்த்தம் இவங்க எமர்ஜென்சி சர்வீஸில் ஒர்க் பண்ணவங்க, அன்னைக்கு இறந்தவங்கன்னு அர்த்தம். இதோ இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்குது சவுத் பூல். முன்னாடி நம்ம பார்த்தது நார்த் பூல். அன்னைக்கு இறந்து போன 2983 விக்டிம்ஸோட நேம்ஸும் இந்த 2 பூலை சுற்றியும் பிரான்ஸில் அது அவங்க நேம்ஸை கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மாத்திரம் ஒரு 300க்கும் மேலே
ஃபயர் ஃபைட்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ்னால சிக்னஸ்னால இறந்தவங்கன்னு இந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காம் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பிளேஸ் மாதிரி இருந்தது. நைட் டைமில் இந்த மெமோரியல் பூல்ஸை லைட் அப் பண்ணியிருக்கிற விதமும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மேப்பில் அந்த நார்த் பூல் அண்ட் சவுத் பூல்னு இந்த ட்வின் டவர் பில்டிங்ஸ் ரெண்டும் இருந்த இடத்துல இந்த மாதிரி 2 மெமோரியல் பூல். இது வந்து சர்வைவர் ட்ரீ. 9/11 ரெக்கேஜில் இருந்து மீட்ட அந்த டேமேஜ்டு பர்ன்ட் ட்ரீ நர்சரியில் கேர் பண்ண ஆரம்பித்தோடனே புதுசாக திரும்ப முளைச்சி சர்வைவ் பண்ணியிருக்கு. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கேர் பண்ணி 2010 திரும்ப இங்கே ரீபிளான்ட் பண்ணியிருக்காங்க. இது த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஸ்பியர். இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு 2 ட்வின் டவருக்கும் நடுவில் இருந்ததாம். 9/11 அட்டாக்ஸில் டேமேஜ் ஆன அந்த பிரான்ஸ் ஸ்பியரோட ஸ்டாச்சுவை வந்து ரீஸ்டோர் பண்ணி இப்போது இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இந்த மெமோரியலை சுற்றி இந்த மாதிரி பார்க் இருக்குது. இது ரொம்ப குவாய்ட் அண்ட் காமாக ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்குது. முன்ன ட்வின் டவர்ஸ் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இமேஜின் கூட பண்ண முடியல. இது நேஷ்னல் செப்டம்பர் 11 மெமோரியல் மியூசியம். இது இந்த நார்த் அண்ட் சவுத் பூல் இருக்கிற அதே பார்க்கில் தான் இருக்குது. இதுதான் மியூசியமோட பேக் வால். அப்படின்னா நீங்கள் இப்போ இதுக்கு பின்னாடியே இந்த சவுத் பூல் இருக்கிறது பார்க்கலாம். நைன் 11 மெமோரியல் பார்த்து முடிச்சப்புறம் புருக்லின் பிரிட்ஜுக்கு நாங்கள் வாக் பண்ண ஆரம்பித்தோம். வழியில் நிறையா இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் பார்த்தோம். அதில் இந்த பில்டிங் ஒன்று, அண்ட் கொஞ்சம் நேரம் நடந்தப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட் ஒன்று இருந்தது. அண்ட் சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பார்க், ஒரு க்ரீன் ஏரியா வித் ஃபவுண்டன். அண்ட் இப்போ நம்ம புருக்லின் பிரிட்ஜ் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த வழி பூரா இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்தது. இந்த புருக்லின் பிரிட்ஜ் வந்து மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்கில் வெதர் வந்து நல்லா இருக்கும்போது ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். பிக்சர்ஸ் கூட எடுக்க முடியாது, அப்படியே ஃபுல்லி பேக்டாக இருக்கும்னு சொன்னதால் நாங்கள் நல்ல மத்தியான வெயிலில் போய் புருக்லின் பிரிட்ஜ் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அண்ட் அந்த மத்தியான வெயிலில் கூட கொஞ்சம் க்ரௌட் இருக்க தான் செஞ்சுது. இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் புருக்லின் அண்ட் மேன்ஹாட்டனை கனெக்ட் பண்ணுது. அண்ட் இது 1883 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் யூஸில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டீல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் பிக்சர்ஸ் வந்து ஜஸ்டிஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதை கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. மெஜஸ்டிக் மட்டும் இல்லை, ஃபோட்டோஸ்க்கும் இது ஒரு கிரேட் ஸ்பாட். நீங்கள் பிரிட்ஜில் இருந்து ரெஸ்ட் ஆஃப் த சிட்டியை ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிரிட்ஜையே ஒரு ஃபோட்டோ சப்ஜெக்டாக வச்சாலும் சரி, இட் இஸ் வெரி ஃபோட்டோஜெனிக். பிரிட்ஜ் ஒரு அழகுன்னா பிரிட்ஜில் இருந்து உங்களுக்கு மேன்ஹாட்டன் அண்ட் புருக்லினோட ஸ்கை லைன் அண்ட் அதை தவிர நீங்கள் ஒரு 360 டிகிரி வியூ அவ்வளோவும் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதனால தான் இந்த புருக்லின் பிரிட்ஜ் நியூயார்க் சிட்டியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அட்ராக்ஷன்ஸ் டில் டுடே. இது ஒரு மஸ்ட் சி பிளேஸ். ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. புருக்லின் பிரிட்ஜை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சைனா டவுனுக்கு போகலாம் லஞ்சுக்கு அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ சப்வே எடுத்து நாங்கள் சைனா டவுனுக்கு போனோம். And on the way to the subway station, பார்த்த majestic buildings, interesting architectures இதோ. சைனீஸ் ஃபுட் சாப்பிட்றதுக்காகவே, ஆத்தென்டிக் சைனீஸ் ஃபுட் சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் வந்து சைனா டவுனுக்கு வந்திருக்கோம். பயங்கர பசி, ஆனால் ஒரு சூப்பர் பிளேஸ் ஒன்று கண்டுபிடிச்சோம். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான், ஆனால் ஃபுட் வந்து அமேசிங்காக இருந்தது.
இது வந்து crispy calamari, அதுக்கப்புறம் appetizers ரொம்ப awesome-ஆ இருந்தது. நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ் ஒன்று, சிஸ்லர் மாதிரி ஒரு டிஷ்னு நினச்சோம். பட் ஒரு ராக் பவுலில் ஃபுட் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ராக் பவுல் அவனுக்குள்ளே போகுது. ஸோ நம்மளுக்கு சர்வ் பண்ண அப்புறமும் இந்த ஃபுட் இஸ் ஸ்டில் குக்கிங். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது சப்வே ஸ்டேஷன். இது வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட சப்வே ஸ்டேஷன். அதுதான் ஃபுல் வால் அப்படியே எழுதியிருக்காங்க. சைட் வால் பூரா சின்ன ஸ்டோன்ஸால் ஒரு மொசைக் மாதிரி வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அட்ராக்ஷன் பேர் தி எட்ஜ். இது ஹையஸ்ட் அவுட்டோர் ஸ்கை டெக் அண்ட் இது ஒரு ரீசன்ட் அட்ராக்ஷன். ஆனால் அவங்க ஃபுல்லி புக்ட் ஃபார் த டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பற்றி அடுத்த vlogல பார்ப்பீங்க. தி எட்ஜ் இருக்கிறது ஒரு பெரிய மாலில். அண்ட் எங்கள் லிஸ்ட்டில் இல்லாத ஒரு விஷயம், ரொம்ப யூனிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கவே ஒரு புதிர் மாதிரி இருக்க இந்த விஷயந்தான் அது. இதுக்கு பேர் த வெசல். ஒரு டம்ளர் மாதிரி இருக்கதால இதை வெசல்னு சொல்கிறாங்களே தவிர இதுக்கு அந்த பேர் கிடையாது. இதுக்கு இன்னும் ஒரு பெர்மனண்ட் நேம் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் பேசிக்காக ஒரு ஹனி கோம்ப் பேட்டர்னில், அதாவது ஒரு தேன் கூடோட பேட்டர்னில் ஸ்டெப்ஸ் வந்து ஏறி இறங்கி சேர்ற மாதிரி இருக்குது. இந்த யூனிக் டிசைன் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியன் இன்ஸ்பிரேஷன்றாங்க. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய வெல்ஸில் இப்படி தான் இருக்குமா ஸ்டெப்ஸ். இதை ஹட்சன் யார்டோட சென்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்க இந்த ஷாப்பிங் மாலே ரொம்ப பிரம்மாண்டமான மால். இது ஒரு 7 ஸ்டோரி மால் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பெக்டாக்குலராகவும் ரொம்ப ரிச்சாகவும் இருந்தது. இந்த வெசலை பொறுத்த வரைக்கும் யூனிக்காக இருக்கிறது அதோட டிசைன் மட்டும் இல்லை, அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த காப்பர் கலர்ட் ஸ்டீல் அது வந்து ரொம்ப ஷைனியாகவும் ரிஃப்ளெக்டிவாகவும் அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு க்ளோவையும் கொடுக்குது. ஒரு சேட் விஷயம் என்னன்னா, இந்த வெசல் ஓப்பன் பண்ணி ஃபியூ இயர்ஸ்லே 2019 தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளாரையே ஒரு 4 பேர் இதுலேருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டதால இதை பெர்மனன்ட்லி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வெசலுக்கு அந்த பக்கமே இந்த மாதிரி ஒரு அழகான சிட்டிங் ஏரியா, கிஃப்ட் ஷாப், ஒரு தியேட்டர், ஓப்பன் ஏர் தியேட்டர் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஆம்பியன்ஸ், அதோட லொக்கேஷன் எல்லாமே. இந்த வெசல் வந்து 16 floors ஹை அண்ட் இதோட டாப்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த 360 டிகிரி வியூ அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ரொம்பவே சீனிக்கான சிட்டி லைட்ஸ் அண்ட் சிட்டி வைப்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே நாங்கள் ஒரு வாக், ஒரு ஸ்ட்ரோல் எடுக்க ஆரம்பித்தோம். இதோ இந்த வியூவில் லைட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. த டயர்ட் மீ. ஆனால் இன்னைக்கு டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸோடு இருந்தது. ஓகே, இதோட இந்த vlog wrap up ஆகுது. அண்ட் என்னோட ரிக்வெஸ்ட்டை நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த vlogக்கு கீழே ப்ரெக்னன்சி ஆர் பேபி ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்காதீங்க. அதுக்கு வேறு வீடியோஸ் இருக்குது. vlog பிடிச்சிருந்தா மட்டும் அதை பற்றி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ். ஐ வில் see you in the next one. Thank you for watching. Bye.